நேற்றைய தினம் அக்கா வழங்கிய 2 சப்பாத்திகளும் கூடுதலாக வற்புறுத்தி வழங்கிய 1 சப்பாத்தியும் சாப்பிடாமல் சென்றிருந்தால் மலையேறி திரும்பியிருப்போமா என்று தெரியாது. அதன் பிறகும் பலமுறை மலையேறும் பொழுது சாப்பிடுவதற்கு ஏதேனும் கொண்டு செல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அக்கா வலியுறுத்திச் சொல்லியும் அதன் அருமை உணராத நாங்கள் கடையில் ஏதேனும் வாங்கிக் கொள்கிறோம், தின்பண்டங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று அலட்சியமாக சொல்லி வீரநடை போட்டு சென்றோம். ஆனால் மலை ஏறியதும் பாதி மலை கடந்ததுமே 3 மலைகள் மொத்தம் இருக்கிறது என்றார்கள். அதில் முதல் மலையின் பாதியிலேயே அதன் அருமையை உணர்ந்தோம். அதன் அருமையை உணர்ந்த கணமே அக்காவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அப்பொழுதும் கூட நடுவழியில்தான் இதன் அருமையை உணர்வீர்கள் என்று அக்கா சொன்னது, அம்மா சொன்னதாய் நினைவிருக்கிறது.